வாழ்த்துகள். இன்று ஒரு ஆன்மீக திருவிழா. நாம் பகவத்கீதையின் 18 அதிகாரங்களை முழுமையாக புரிந்து கொள்வோம். இது தர்மத்தின் ஒளி. நாம் தெளிவில்லா வாழ்க்கையை மாற்றித் தரும் உன்னத ஆன்மீக போதனைகள். இப்போது தொடங்கலாம். அதிகாரம் 1. அர்ஜுனனின் துக்கம். குருக்ஷேத்திர போர்க்களம். அர்ஜுனன் போருக்கு தயாராக இருக்கிறான். ஆனால் அவனுடைய மனம் தயக்கம் கொண்டிருக்கிறதோ? அவனுக்கு எதிரில் யார் இருக்கிறார்கள்? அவனுடைய உறவுகள், ஆசான், நண்பர்கள். அவர்களை எதிர்த்து போரிடுவது அவனுக்கு பெரும் தர்ம சந்தேகம். அவன் கிருஷ்ணரிடம் புலம்புகிறான். கிருஷ்ணா, நான் யுத்தம் செய்ய வேண்டுமா? எது தர்மம்? என் உறவுகளை கொல்லலாமா? அர்ஜுனா, உன் உணர்வுகள் உன்னை கட்டி போட்டுவிட்டன. தர்மம் உயர்ந்தது. நீ யுத்தம் செய்ய கடமைப்பட்டவன். இதுவே அர்ஜுனனின் துக்கம். உள்மன குழப்பம் தெய்வீக வெளிச்சம் பெற ஆரம்பிக்கும். அதிகாரம் 2. ஞானத்தின் ஒளி. அர்ஜுனன் தர்மத்தை மறுபடியும் யோசிக்கிறான். இப்போது கிருஷ்ணர் உண்மையான ஆன்மீகத்தின் விளக்கத்தை தருகிறார். உடல் அழியக்கூடியது, ஆன்மா நிரந்தரம். யார் உடலை விட்டுவிட்டாலும் ஆன்மா தொடர்ந்து வாழும். அர்ஜுனா, உன் உயிரின் உண்மையை புரிந்துகொள். உன்னுடைய கர்மம் தர்மத்திற்காக போராடுவது. இது ஞானத்தின் ஒளி, ஆன்மாவின் உண்மையான நிலை, உடலின் அழிவை பின்னுக்குத் தள்ளும் ஞான வெளிச்சம். அதிகாரம் 3. செயலின் தெய்வீகம். அர்ஜுனா, நீ யுத்தத்தை மறுபடியும் யோசிக்கிறாயா? தர்மம் செய்ய வேண்டியது உன் கடமை. ஆனால் நீ செயலற்ற மனநிலைக்கு செல்லுகிறாயா? கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, செயலே ஆன்மீகத்தின் அடிப்படை. நீ பயனை பற்றாமல் செயல்புரி. செயல் தவறவிட முடியாது. உன் செயல்கள் தெய்வத்திற்காக இருக்க வேண்டும். இதுவே செயலின் தெய்வீகம். தர்மம் காக்க யுத்தம் செய்ய. அதிகாரம் 4. ஞானத்தின் மகத்துவம். அர்ஜுனா, நீ ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தில் இருக்கிறாய். நான் கர்மம் செய்ய வேண்டுமா அல்லது முழுமையாக துறவு செய்ய வேண்டுமா? இப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, ஞானமில்லாமல் செயல் முக்கியமில்லை. ஆனால் ஞானம் மட்டும் இருந்தால் போதுமா? உயிரின் மோட்சம் அச்சு பதிய வேண்டுமா? செயலும் ஞானமும் ஒன்றாக இருக்க வேண்டும். நீ செயல்களை விட்டுவிடுவதில்லை. பயனை விட்டுவிடுவதே உண்மையான துறவம். இதுவே ஞானத்தின் மகத்துவம். ஞானம் அண்ட் செயல், இவை ஒன்றாக வேண்டும். அதிகாரம் 5. புலன்பற்று விடுதல். அர்ஜுனா, நீ இன்னும் ஒரு கேள்வியில் இருக்கிறாய். நான் முழுமையாக துறவு எடுக்க வேண்டுமா அல்லது நான் செயலில் இருக்க வேண்டுமா? இப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, உண்மையான துறவி யார் தெரியுமா? செயலை விட்டுவிடுவது இல்லை, பயனை விட்டுவிடுவதே துறவம். உன் உழைப்பில் நீயே அல்ல, நீ அதை இறைவனுக்கே அர்ப்பணிக்க வேண்டும். இதுவே புலன்பற்று விடுதல். செயல் பிளஸ் துறவு. துறவியாவதற்கு செயல் தவறவிட முடியாது. மனத்தின் விடுதலை கர்மத்திலே இருக்கிறது. அதிகாரம் 6. தியானத்தின் ஆழம். அர்ஜுனா, உன் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டுமா? உன் மனது சோர்வடையும் போது அது தெய்வத்தையே பின்தொடர வேண்டும். கிருஷ்ணர் சொல்கிறார், தியானம் என்பது உன்னதமான வழி. தெய்வத்தையே மனதின் ஒளியாக மாற்றிவிடு. தியானம் மனத்தை அமைதியாக செய்யும். தியானம் பக்தியின் முழுமை தரும். இதுவே தியானத்தின் ஆழம். உள்ளம் இறைவனை காணும்போது பூரண ஆன்மீக அமைதி பெறப்படும். அதிகாரம் 7. பகவானின் உண்மை. அர்ஜுனா, உன் ஆன்மீக பணி எங்கு செல்கிறது? இப்போது நீ பகவானின் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் சொல்கிறார், நான் பூரண சத்தியம். இந்த உலகத்தின் அனைத்தும் என்னிடமிருந்து வரும். உலகம் தெய்வத்தின் ஒரு பகுதியே. நீ உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தியில் உன்னதமான ஒளியை காண வேண்டும். இதுவே பகவானின் உண்மை. சகலத்தில் இறைவன் இருக்கிறான். பக்தியில் முழுமை பெறுவது வாழ்க்கையின் சூட்சுமம். அதிகாரம் 8. இறைவனுடன் ஒன்றுதலும். அர்ஜுனா, நீ இறைவனை எப்படி அடைவது என்று கேட்கிறாய். இப்போது நீ இறைவனுடன் ஒன்றுபட வேண்டிய நேரம். கிருஷ்ணர் சொல்கிறார், நான் நிரந்தர பரம்பொருள். இறைவனுடன் முழுமையாக துல்லியமாக இணைவது மகத்தானதாக இருக்கும். உலகம் இறைவனின் ஒரு பகுதியே. நீ உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். மோக்ஷம் எவ்வாறு பெறுவது என்பதை உணர வேண்டும். இதுவே இறைவனுடன் ஒன்றுதலும். சகலத்தில் இறைவன் இருக்கிறான். பக்தியில் முழுமை பெறுவது வாழ்க்கையின் சூட்சுமம். அதிகாரம் 9. பக்தியின் மகத்துவம். அர்ஜுனா, நீ ஞானம், தர்மம், கர்மம் அனைத்தையும் கேட்டுள்ளாய். ஆனால் பக்தி? பக்தி உன்னதமான, மகத்தான, தெய்வீகமான. கிருஷ்ணர் சொல்கிறார், பக்தி மூலம் நீ இறைவனை அடையலாம். தெய்வத்தை அழைக்க உனது உள்ளம் முழுதாக இருக்க வேண்டும். உலகம் ஞானத்தின் வெளிச்சத்தில் செல்லும். ஆனால் பக்தி தெய்வத்தின் நேரடியான பசுமையை கொடுக்கும். இதுவே பக்தியின் மகத்துவம். பக்தியில் தன்னை முழுமையாக காண்பது. தெய்வத்துடன் ஒன்று சேர வழி.
அதிகாரம் 10. இறைவனின் சக்திகள். அர்ஜுனா, நீ இறைவனை நன்கு அறிவதா? இப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, நான் சகலத்திலும் இருக்கிறேன். நான் வளர்ச்சியில், அழிவில், உருவங்களில், அனுபவங்களில் இருக்கிறேன். கேளார், இறைவன் அனைத்தையும் உருவாக்கியவன். அவன் அனைத்திலும் இருப்பவன். இதுவே இறைவனின் சக்திகள். உலகத்தின் அனைத்து சக்திகளும் இறைவனின் உருவமே. அதிகாரம் 11. இறைவனின் திருவுருவ தரிசனம். அர்ஜுனா, நீ கிருஷ்ணரை இறைவனாக மட்டும் பார்க்கிறாயா? இப்போது இறைவன் தன் முழு வடிவத்தை காட்டுவார். கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, நீ என் உண்மையான திருவுருவத்தை காணலாம். உலகத்தின் அனைத்து காலத்தின், அனைத்து சக்தியின், அனைத்து சிருஷ்டியின் வடிவம். அர்ஜுனா பதறுகிறான். அவன் வியப்பில் மூழ்குகிறான். இறைவனின் அனந்த ரூபம், அனைத்து தெய்வங்கள், அனைத்து சக்திகள். இதுவே திருவுருவ தரிசனம். இறைவன் உலகத்தின் முழுமையான உருவம், தெய்வத்தின் நிரந்தர சக்தி. அதிகாரம் 12. பக்தியின் மேன்மை. அர்ஜுனா, நீ ஞானம், கர்மம், யோகங்கள் அனைத்தையும் கேட்டாய். ஆனால் பக்தி? கிருஷ்ணர் சொல்கிறார், பக்தி மூலம் நீ இறைவனை அடையலாம். உன் உள்ளம் முழுமையாக தெய்வத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். உலகம் ஞானத்தின் வெளிச்சத்தில் செல்லும், ஆனால் பக்தி தெய்வத்தின் நேரடியான அருளைப் பெறும். இதுவே பக்தியின் மேன்மை. பக்தியில் தன்னை முழுமையாக காண்பது, இறைவனுடன் ஒன்றுபட வழி. அதிகாரம் 13. உடல் என் ஆன்மா. அர்ஜுனா, உன் உடல் அழியக்கூடியது, ஆனால் உன் ஆன்மா நிரந்தரம். கிருஷ்ணர் சொல்கிறார், உடல் உன்னுடையது இல்லை, ஆனால் உன்னுடைய ஆன்மா எப்போதும் உறுதியாயிருக்க வேண்டும். உடல் நிலையானது அல்ல, ஆனால் உயிரின் உண்மை நிரந்தரம். இதுவே உடல் என்ற ஆன்மா. உடலின் முடிவு, ஆன்மாவின் தொடக்கம். உண்மையான ஞானம் ஆன்மாவை உணர்வதே. அதிகாரம் 14. 3 குணங்கள். அர்ஜுனா, உலகம் 3 முக்கியமான சக்திகளால் இயங்குகிறது. அவை உனது மனத்தை தீர்மானிக்கின்றன. கிருஷ்ணர் சொல்கிறார், நன்மையின் முறை அமைதி, நல்வாழ்வு, நல்லொழுக்கம் மற்றும் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. உணர்ச்சிகளின் முறை உலக ஈர்ப்புகளுக்கான முடிவில்லா ஆசைகளையும் தீராத லட்சியங்களையும் அதிகரிக்கிறது. மற்றும் அறியாமை முறை மாயை, சோம்பல், போதை மற்றும் தூக்கத்திற்கு காரணமாகிறது. ஆன்மா ஆன்மீக பிரகாசம் அடையும் வரை ஜட இயற்கையின் இந்த 3 அதீத சக்தி வாய்ந்த சக்திகளை சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விடுதலை முக்தி என்பது இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டது. உனது நிலையை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். நீ சத்தியத்தின் வழியில் செல்வதா அல்லது அழிவின் பாதையில் செல்வதா? இதுவே 3 குணங்கள் மனதை நல்லதிற்கு உயர்த்த, தெய்வத்தையே உயிரின் அடிப்படையாக மாற்ற. அதிகாரம் 15. பரமபொருள். அர்ஜுனா, இந்த உலகம் ஒரு மாயை. நீ மாயையின் அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகம் ஒரு பெரிய விருட்சம் போன்று உள்ளது. அதன் வேர் மேலே, பயிர்கள் கீழே. நீ அதன் உண்மையான முறையை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் தெய்வத்தின் மூலம் உருவாகியுள்ளது, ஆனால் உன்னுடைய உண்மையான நிலை இதுவல்ல. நீ தெய்வத்தின் பேரொளியாக இருப்பாய். இதுவே பரம பொருள். உலகம் தெய்வத்தின் ஒரு தேவை. நீ மாயையை தாண்டி மோக்ஷத்திற்கு செல்ல வேண்டும். அதிகாரம் 16. இறைச்சித்தம் மற்றும் அசுரசித்தம். அர்ஜுனா, உலகம் 2 விதமான மனநிலைகளால் நடக்கிறது. இவை இறைச்சித்தம் அண்ட் அசுரசித்தம். கிருஷ்ணர் சொல்கிறார், இறைச்சித்தம் தெய்வத்தின் வழி, அசுரசித்தம் மாயையின் தீங்கு. உன்னை நீயே தேர்ந்தெடுக்க வேண்டும். நீ இறைவனின் நெறியில் செல்லவா அல்லது மாயையின் பிடியில் விழவா? இதுவே இறைச்சித்தம் மற்றும் அசுரசித்தம். மனதை தெய்வத்திற்கே அர்ப்பணிக்க, உன்னதமான ஞானத்தை அடைய. அதிகாரம் 17. இறை நம்பிக்கை. அர்ஜுனா, நீ உன்னுடைய இறை நம்பிக்கையை உறுதி செய்ய வேண்டும். நீ மெய்யான பக்தியில் இருக்கிறாயா? கிருஷ்ணர் சொல்கிறார், பக்தியில் 3 நிலைகள். நல்ல பக்தி, சஞ்சலமான பக்தி, மாயை நிரம்பிய பக்தி. உன் பக்தியின் உண்மையை நீயே தேடிக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை தெய்வத்திற்கே அர்ப்பணிக்க, உனது துயரங்களைத் தாண்டி சக்தியைப் பெர். இதுவே இறை நம்பிக்கை, உனது பக்தியில் உண்மையான தெய்வத்தே. அதிகாரம் 18. முழுமையான முடிவு. அர்ஜுனா, நீ முழுமையான புரிதலுக்கு வந்துவிட்டாய். இப்போது உன் வாழ்வில் ஒரு முடிவெடுக்க. கிருஷ்ணர் சொல்கிறார், நீ அனைத்து தவறுகளை விட்டுவிடு. நீ முழுமையாக என்னை நோக்கி வருவாய். நீ தெய்வத்தின் பாதையில் நடக்க வேண்டும். நீ தர்மத்தினை ஏற்று செயல்பட வேண்டும். நீ இறைவனின் ஒரு பொருளாக இருக்க வேண்டும். இதுவே முழுமையான முடிவு. பகவத்கீதையின் உன்னதமான இறுதி. தெய்வம் அனைத்திலும், நீ மெய்யான தர்மத்தின் வழியில்.
இந்த ஆன்மீக போதனை உங்களை மேலும் தூய்மைப்படுத்த நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். ஆன்மீக விளக்கங்களுக்கு லைக், ஷேர் செய்யுங்கள்.